ஹலோ கைஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. மூவி ஷூட்டிங்கை வந்து ட்ரெயினில் எடுத்து கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி வெவ்வேறு டைட்டில்ஸ் கொடுத்தும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ட்ரெயின் டைட்டில் வச்சிருக்கிற ஒரு மூவி பற்றின டீட்டெயில்ஸை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயின் படத்தை மிஷ்கின் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம கலைப்புலி எஸ் தானு அவர்களோட வி கிரியேஷன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தயாரிக்க போகிறதா கலைப்புலி எஸ் தானு அவர்கள் எப்போ சொன்னார்னா, இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை மிஷ்கின் சொன்னதுமே இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா வந்து அந்த டைம்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நவம்பர் 2023 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணதும் அஃபிஷியல் டைட்டிலுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்கையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மிஷ்கின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் டைரக்ட் பண்ணுற எல்லா படங்களுக்குமே இவரே தான் வந்து ஸ்டோரி ரிட்டர்ன் பண்ணுறாரு. இந்த ட்ரெயின் மூவிக்கும் இவர் தான் ஸ்டோரி ரிட்டன் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி ரிட்டன் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக்குமே அவர் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. 2024 ரிலீஸ் ஆன டெவில் படத்துக்கு அப்புறமா ரெண்டாவது முறையாக அவரோட படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. 2024 ரிலீஸ் ஆன டெவில் படத்துக்கு அப்புறமா மிஷ்கின் அவர்கள் தன்னோட இரண்டாவது படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது. அது என்னன்னா, 21 வருஷத்துக்கு அப்புறமா பௌசியா பாத்திமா வந்து தன்னோட சினிமோட்டோகிராஃபியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணுற பௌசியா பாத்திமாவை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு போயிடுவோம். இவங்க வந்து ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட ஓல்டு ஸ்டூடெண்ட். அதே மாதிரி இவங்க சத்யஜித் ரே ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட்ல சினிமோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட்டோட பேராசிரியராகவும் தலைவராகவும் வந்து இருந்திருக்காங்க. இந்தியன் உமன் சினிமோட்டோகிராஃபர் கலெக்டிவோட ஃபவுண்டராகவும் இவங்க இருக்காங்க. அதே மாதிரி இவங்க டைரக்ட் பண்ண இன்ஃபெக்டட் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமை பூஷன் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுமே வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு பிரேவ் அண்ட் இன்டெலிஜென்ட்டான உமனாக வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து தான் மட்டும் முன்னேறணும்னு நினைக்காம இவங்கள மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு குரூப்பாகவும் வந்து செயல்படுறாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள சினிமோட்டோகிராஃபராக என்ட்ரி ஆன படம் என்ன படம்னா, ஆக்டர் ரேவதி அவர்கள் டைரக்ட் பண்ண மிதுன் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணி ஃபௌசியா பாத்திமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீமேல் இண்டிபெண்டன்ட் சினிமோட்டோகிராஃபராக வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கடைசியாக 2015 அகடு நியாகா அப்படின்னு ஒரு மலையாள படத்துக்கு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க பண்ணலை. இந்த வருஷம் தான் தன்னோட ஒர்க்கை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் படத்தில் லீட் ரோல் பண்ண போகிற ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் தான். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து மார்ச் 2023 பின்னாடி தான் வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, மிஷ்கின் டைரக்ட் பண்ண பிசாசு 2 அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு கேமியோ ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மாவீரன் மூவியோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த டைமில் தான் மிஷ்கின் அவர்களோட டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடிக்க போறதாவும் வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட முகூர்த்த பூஜை வந்து டிசம்பர் 1 தான் சென்னையில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மலையாள ஆக்டரான ஜெயராமே நடிக்க போறதா சொல்லியிருக்காரு. அதுவும் வில்லன் ரோல்ல நடிக்க போறாரு அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங்குமே வந்து அக்டோபர் 2024 முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஆக்டர் விஜய் சேதுபதி மட்டும் இல்லாம நாசர், ஸ்ருதி ஹாசன் இவங்களுமே வந்து நடிச்சிருக்காங்க. டிம்பிள் ஹயாத்தி அப்படிங்கிறவங்க இந்த ட்ரெயின் மூவில ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்கிறதா வந்து படக்குழு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தமிழில் அவ்வளவோ எந்த படங்களும் பண்ணலை. ஆனால் தெலுங்கில் வந்து நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. யார் யார் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து யுகி சேதுமே வந்து நடிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு ரைட்டர், டைரக்டர் இப்படி எல்லாமே வந்து பண்ணியிருக்காரு. இதோட டிவி ஷோஸில் ஆங்கராகவும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. 1987 கவிதை பாட நேரமில்லை அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி இயக்குனராக அறிமுகமானாரு. இவர் வந்து மாதங்கள் 7 அப்படிங்கிற மூவியில் நடித்ததன் மூலமாக நடிகராக வந்து அறிமுகமாகியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட படங்களான பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம், அன்பே சிவம் இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து நடிச்சிருக்காரு. ரமணா படத்தில் நடிச்சது மூலமா இவர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. இவர் தன்னோட PhD கோர்ஸ்ல வந்து திரைப்படத்தில் அழகியல் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து பண்ணதுனால முனைவர் பட்டமும் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்ததா இந்த படத்துல வந்து நரேன்மே நடிக்க இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஒரு மலையாளம் மற்றும் தமிழ் ஆக்டர். இவர் வந்து 2006 ரிலீஸ் ஆன சித்திரம் பேசுதடி அப்படிங்கிற படத்தின் மூலமா வந்து நடிகராக அறிமுகமானாரு. இவரோட பெஸ்ட் படம்னு எதை சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நெஞ்சிருக்கும் வரை அப்படிங்கிற படத்தை சொல்லலாம். அவ்வளவு சூப்பரா வந்து நடிச்சிருப்பாரு. இப்போ இவர் ரீசெண்டா நிறைய படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிட்டு வராரு. அதுல 2 பெஸ்ட் மூவிஸான கைதி அண்ட் விக்ரம் இந்த படங்கள்ல சொல்லலாம். இந்த ட்ரெயின் மூவில ஒரு டைரக்டருமே வந்து நடிச்சிருக்காரு. இவர் வந்து டைரக்டராக தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அவர் வேற யாரும் இல்லை, KS ரவிக்குமார் அவர்கள் தான். இவருமே இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் நிறைய படங்களை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அப்பா ரோல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்ல வந்து சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிட்டு வராரு. அண்ட் இந்த படத்துல சம்பத்ராஜ் அப்படிங்கிறவருமே நடிச்சிருக்காரு. இவரை நீங்க மோஸ்ட்லி நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. அதுவும் வில்லனா மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. இவரோட சொந்த ஊர் வந்து ஆந்திரா. இவர் நடிச்ச படங்கள் வந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த படங்களையும் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இவர் அதிகமா தமிழ் லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆன மூவிஸ்ல தான் வந்து நடிச்சிருக்காரு.
அடுத்து நம்ம கலையரசன் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் சில மலையாள படங்களுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட லைஃபை சேஞ்ச் பண்ண படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 2014 ரஞ்சித் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்த மெட்ராஸ் அப்படிங்கிற படத்தில் அன்பு அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருப்பாரு. இந்த படம் வந்து அவரோட லைஃப்ல ஒரு திருப்புமுனையா இருந்தது. இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. 3 ஸ்கிரீன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த படம் வந்து கமர்ஷியல் ரீதியாக ஹிட் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்டயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸை வந்து வாங்கியிருந்தது. இந்த படத்துக்கு அப்புறமா அவர் நிறைய படங்களில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2016 ரிலீஸ் ஆன கபாலி அப்படிங்கிற படத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வில்லன் ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் மட்டும் இல்லாமல் வெப் சீரிஸ்லயுமே வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியா 2024 நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண வாழை அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் இவரோட நடிப்புக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்மே வந்து மக்கள் கிட்ட கிடைச்சது. அதுக்கப்புறம் இவர் தெலுங்கு மூவிஸ்லயும் வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆக்டர் கலையரசன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. அஜய் ரத்னம் அப்படிங்கிறவருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 193 சென்டிமீட்டர், பயங்கர ஹைட்டா இருப்பாரு. தமிழ்லயுமே வந்து படங்கள் மட்டும் இல்லாம சீரியல்ஸ்லயுமே வந்து நடிச்சிட்டு இருக்காரு. 1989 ரிலீஸ் ஆன நாளை மனிதன் அப்படிங்கிற படத்துல வந்து வில்லன் ரோல்ல நடிச்சு எல்லாரையும் மிரட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து மர்ம தேசம் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான சீரியல்லையுமே வந்து நடிச்சிருப்பாரு. இவர் வந்து 5 லாங்குவேஜஸ்ல 400க்கும் மேற்பட்ட படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. இவர் வந்து ஆக்டிங் மட்டும் கண்டினியூ பண்ணாம குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷனல் செமினார்ஸையும் வந்து கண்டக்ட் பண்ணி பேசிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இவர் 2018 வி ஸ்கொயர் அப்படின்னு தன்னோட பேர்ல ஒரு பேட்மிண்டன் அகாடமி வந்து ஓபன் பண்ணியிருக்காரு. இவரோட மகன் தீரஜ் விஷ்ணு இவர் வந்து ஆறாவது சினம் அப்படின்னு அறிவழகன் டைரக்ட் பண்ண படத்துல வந்து நடிகரா அறிமுகமாகி இருப்பாரு. இந்த படத்துல பப்ளு பிருத்திவிராஜ் அவர்களுமே வந்து நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கணேஷ் வெங்கட்ராமன், செல்வா இவங்களுமே இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. வின்சென்ட் அசோகன் அப்படிங்கிறவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இவர் வந்து தமிழ் சினிமால ஃபேமஸான ஆக்டரான எஸ்.ஏ. அசோகன் அவர்களோட மகன் தான் வின்சென்ட் அசோகன். இவர் வந்து சரத்குமார் நடிச்சிருந்த ஏஐ அப்படிங்கிற படம் மூலமா தான் நடிகரா அறிமுகமானாரு. இவருமே நிறைய தமிழ் படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. அடுத்ததா இந்த படத்துல ஒரு ரைட்டருமே நடிச்சிருக்காரு. ரைட்டர்னா சினிமாக்கு மட்டும் ஸ்டோரி ரைட் பண்றவர் இல்ல, இவர் வந்து கட்டுரை, நாவல், அது மட்டும் இல்லாம பாடல் வரிகளுமே வந்து எழுதிட்டு வராரு. இவர் வேற யாரும் இல்ல, சாஜிஷன் அவர்கள் தான். இவரோட ரைட்டிங் ஒர்க் வந்து தமிழ், மலையாளம் மட்டும் இல்லாம இங்கிலீஷ்லயுமே வந்து நிறைய நாவல்ஸ் எழுதிட்டு இருக்காரு. மியூசிக் அண்ட் சினிமா ரிலேட்டடாகவும் நிறைய சுயசரிதைகளை வந்து எழுதிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம படங்கள்லயுமே வந்து நடிக்கவும் செய்யறாரு. இவரும் இந்த ட்ரெயின் படத்துல வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒரு சில சீன்ஸை வந்து தீம் மியூசிக்கோட விஜய் சேதுபதி அவங்களோட பர்த்டே அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வர அந்த சாங்கை வந்து ஸ்ருதிஹாசன் தான் வந்து பாடியிருந்தாங்க. இந்த ட்ரெயின் மூவி வந்து சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து படக்குழு சொல்லியிருக்காங்க. ஸோ மூவி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பற்றி படக்குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு டார்க் த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய ஆக்ஷன் காட்சிகளும் இருக்குது. ஒரு சில த்ரில்லர் சீன்ஸுமே இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.